பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உண்மை உள்ளவைகள் எவைகளோ இவைகளை பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்தில் வாழ்கிற நம் மனிதர்கள் உண்மை உள்ளவைகள் எவைகள் என்று நமக்கு தெரியும். பிறப்பதும் மரித்து போவதும் உண்மை. மனிதருடைய ஆசைகள் உண்மை. அந்த ஆசைகள் நிறைவேறும் பொழுது சந்தோஷம் உண்டாகிறதும் உண்மை. சந்தோஷம் நிறையும் பொழுது சமாதானம் பிறப்பதும் உண்மைதான். மனிதர்கள் அன்புக்காக இயங்கக்கூடியவர்கள். தன்மேல் அன்பு வர வேண்டும், குடும்பத்தின் மேல் அன்பு வர வேண்டும், நண்பர்கள் மேல், இந்த உலகத்தின் நேசத்தின் மேல் அன்பு, இவைகள் எல்லாமும் உண்மையாக தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையின் ஒரு பகுதியில் அலைந்து திரிய வேண்டியதாகவும், ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியதாகவும், நஷ்டங்களை சந்திக்கக்கூடியதாகவும், வலியுடன் தன் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு போராட வேண்டியது ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதும் உண்மைதான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் சுதந்திரமாய் செயல்பட உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறதும் உண்மைதான். ஆனால் வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், இங்கே எவைகள் உண்மை என்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்டது. தேவன் உண்மையாய் இருக்கிறார், அவருடைய வழியும் உண்மையாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தை உண்மையாய் இருக்கிறது, அவருடைய சுவிசேஷம் உண்மையாய் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உண்மையாய் இருக்கிறார், ஆராதனை உண்மையாய் இருக்கிறது, அவரை நம்புவதும் அன்பு கூறுவதும் உண்மையாய் இருக்கிறது என்று. முதலாவது பாயிண்ட்ல நாம் பார்ப்போமானால், ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ரோமன் 3:4 சொல்கிறது, நீர் உம்முடைய வசனத்தின் தீர்மானத்தை விளங்கும்படி நீர் நியாயம் விசாரிக்கும் பொழுது வெற்றி அடைவதற்கு இப்படி ஆயிற்று, தேவன் சத்தியர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால், தேவன் வழி, அவருடைய வழி சத்தியம் என்று. இயேசு கிறிஸ்து இங்கு யோவான் 14:6 நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னையன்றி ஒருவனும் என் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்கிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்போமானால், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இங்கே யோவான் 17:17 சொல்கிறோம், உம்முடைய சத்தியத்தின்படி அவர்களை விடுதலையாக்கும், உன்னுடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. நாம் அடுத்ததாக பார்ப்போமானால், ஐந்தாவதாக அவருடைய சுவிசேஷம், நான்காவதாக பார்ப்போமானால் அவருடைய சுவிசேஷம் உண்மை உள்ளதாக இருக்கிறது. இங்கே நாம் பார்ப்போமானால் 1 தீமோத்தேயு 1:15 எழுதப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது. இதுவும் உண்மையான சம்பவம். ஐந்தாவதாக நாம் பார்ப்போமானால், பரிசுத்த ஆவியானவர் உண்மையானவர் என்று. இங்கே யோவான் 14:26 சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியின் தேற்றரவாளன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் போதித்து, நான் என்ன உங்களுக்கு போதித்தனோ அதை உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார், நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் உண்மையானதுதான். ஆறாவதாக தேவனை ஆராதிப்பது உண்மை. இங்கே யோவான் 4:24 சொல்லப்படுகிறது, தேவன் ஆவியில் இருக்கிறார், ஆதலால் நாமளும் ஆவியிலும் உண்மையிலும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதும் உண்மைதான். ஏழாவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் மேல் கொண்ட அன்பும் நம்பிக்கையும் உண்மையா இருக்கிறது. இங்கே நாம் 1 யோவான் 3:18 பார்ப்போமானால், இங்கே சொல்லப்படுகிறது, பிள்ளைகளே, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையிலும் என் மேல் அன்பு கூறுங்கள் என்று. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எப்பேற்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நாவினால் ஆண்டவர் வசனம் சொல்கிறது, உன் இருதயமோ தூரமாயும் உன் உதடோ என் பக்கத்திலும் அருகையிலும் இருக்கிறது என்று தேவ வார்த்தை சொல்கிறது. நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது நாம்
வசனத்தினாலோ நாவினாலே தான் ஆராதிக்கிறோம். இதை உள்ளான இருதயத்திலிருந்து நாம் ஆராதிக்கிறோமா? உண்மையுள்ள தேவனை. யாரெல்லாம் உண்மையோடும் சத்தியத்தோடும் இந்த உலகத்தில் ஆராதிக்கிறார்கள் என்று என் கண்கள் இந்த உலகத்தின் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க வசனம் என்ன சொல்கிறது? பிள்ளைகளே, நீங்கள் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையிலும் என் மேல் அன்பு கூறுங்கள் என்று. நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கிறோம்? இதுதான் உண்மையானது. இந்த உண்மை வேத வசனத்தில் நாம் வாசித்து பார்ப்போமானால் உண்மையானவைகள் எவைகளோ இவைகள் தான் உண்மை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எவைகளெல்லாம் இந்த உலகத்தில் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகளெல்லாம் உண்மைகள் அல்லவே அல்ல. அதற்கே தேவன் உலகத்தில் வந்தபொழுது அவர் மாத்திரம் உண்மையா இருந்தார். நாம் பொய்யாக தான் இருக்கிறோம். இன்று இருப்போம், நாளை நாம் இல்லாமல் காணப்படுவோம். அதன் வானத்திற்கும் கீழே பூமிக்கும் மேலே எல்லாம் பொய்யான காரியங்கள் தான். நாம் இந்த பொய்யான ஒரு உண்மையை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையை நாம் மறந்து நம் வாழ்க்கையின் பகுதியில நாம் செல்லும் பொழுது எது உண்மையோ அதை அசட்டை பண்ணிவிட்டு எதை நாம் கண்ணுக்கு முன்பாக காணுகிறோமோ அவைகள்தான் உண்மை என்று அதற்காக தான் போராடி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் உண்மை உள்ளவைகள் எவைகள் என்பதை நாம் தியானித்து அறிந்து நம் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் பயணத்திலே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் நம் தேவனிடத்தில் நம் நேரத்தை செலவழிக்கிறோம், உண்மைக்காக நாம் போராடுகிறோம் என்பதை நாம் தியானிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன்.